இதை போல் மசாலா அரைச்சி இந்த கோழியை பொரிச்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா? ஒரு 10 பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம், 3 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கறிவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, கூடவே ஒரு 7 காஞ்ச மிளகாய். தண்ணி சேர்க்காம ஒன்னும் பாதியமா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒன்னும் பாதியமா அரைச்சி வச்சிருக்கேன் மசாலா, இதையும் சேர்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு முட்டை, ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. பாருங்க, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். பேன்ல சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து சேர்த்துடலாம். ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல பொரிச்ச கோழி ரெடி.